மொபைல் அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஸ்கேன் பண்ணுறதுக்கும் டூல் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கான பேர் தான் மொபைல் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி ஃப்ரேம்வொர்க், MobSF அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சேனலில் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் ஹவு மொபைல் அப்ளிகேஷன்ஸ் ஆர் டெஸ்டட் பை எத்திக்கல் ஹேக்கர்ஸ் அப்படிங்கிற வீடியோவில் இந்த ஸ்டாட்டிக் அனாலிசிஸ்னா என்ன, டைனமிக் அனாலிசிஸ்னா ஒரு என்டர்பிரைஸ் லெவலில் எப்படி மொபைல் அப்ளிகேஷன் ஒரு APKவும் IPAவும் எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஓவரையை கொடுத்துருந்தோம். இந்த வீடியோவில் இந்த MobSF நம்ம சொல்கிறோம் தெரியுங்களா, அதை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறதால அதை நம்ம டவுன்லோட் பண்ணி அதில் ஒரு APKவை அப்லோட் பண்ணி அது வர ரிசல்ட்ஸை வச்சு என்ன பெர்மிஷன்ஸ் எல்லாமே இந்த APK எனேபிள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயமே பார்க்க போகிறோம். இன்கேஸ் உங்கள் இந்த டெலகிராம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய APK ஃபைலை உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த கோல்டு ஸ்கீம் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இதில் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லை பிட்காயின் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்கேஸ் அந்த APK உங்களுக்கு சஸ்பிஷியஸாக தோணுச்சுன்னா இந்த மாதிரி டூலில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். அதை வச்சு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். பட் 99.9% இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி APK நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது, 100% அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மக்கிட்ட உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. இதில் ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு MobSF அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இதுதான் மொபைல் செக்யூரிட்டி ஃப்ரேம்வொர்க். ஸோ வர்ற லிங்க்கில் ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ண உடனே இங்கே கோட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி இதை காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் டெர்மினல் வந்துட்டு git clone அப்படின்னு கமெண்ட் கொடுத்து இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ பேஸ்ட் பண்ண உடனே இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 800-900 MBக்கு மேலே போகும். ஸோ இதை வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். சரியா? பேரலாக ஒரு சில இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலில் ஸோ நீங்கள் cybervoyage சேனலுக்குள்ள நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஹவு மொபைல் அப்ளிகேஷன்ஸ் ஆர் டெஸ்டட் பை எத்திக்கல் ஹேக்கர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டிருப்போம். ஸோ எதுக்காக நான் இந்த வீடியோவை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த MobSF நம்ம சொல்கிறோம் தெரியுங்களா, இது தெரியணும் அப்படின்னா பிகாஸ் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஐடியா வரும். இப்போ இந்த வீடியோ போய் பாருங்கள் மறக்காமல். இந்த ஹவு மொபைல் ஆப்ஸ் ஆர் டெஸ்டட் பை எத்திக்கல் ஹேக்கர்ஸில் இந்த மொபைல் VAPTs எப்படி பண்ணுவாங்க, ஒரு சில அனாலிசிஸ்லாம் நம்ம சொல்லியிருப்போம். இந்த ஸ்டாட்டிக் அனாலிசிஸ் சொல்லியிருப்போம், டைனமிக் அனாலிசிஸ் சொல்லியிருப்போம், APK ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சொல்லியிருப்போம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் நம்ம ஒரு கிளியர் கட்டாக ஒரு 10 minutes சொல்லியிருப்போம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாவும் வரும். சரியா? அதை நீங்கள் முழுசாக பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மொபைல் செக்யூரிட்டி ஃப்ரேம்வொர்க்குள்ளே நீங்கள் வாங்க. சரியா? அண்ட் அப்படியே இங்கே ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஆட்டோமேட்டட் ஆல் இன் ஒன் மொபைல் அப்ளிகேஷன் பெர்ஃபார்மிங் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் அனாலிசிஸ். அதே மாதிரி malware அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும் பென் டெஸ்டிங் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த டெர்மினலுக்கு வரலாம். டவுன்லோட் ஆகிடுச்சான்னு பார்த்தா இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்தும் இந்த ஸ்பீடு வேரி ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ டவுன்லோட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 3 to 4 minutes கழிச்சு இது ஆக்சுவலி டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், LS அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அண்ட் LS கொடுத்ததுக்கப்புறம் இங்கே setup.sh அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ // கொடுத்து setup.sh என்டர் கொடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன வரும்னா PIP அப்படிங்கிற ஒரு டிபெண்டன்சி வந்து இன்ஸ்டால் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ apt install PIP அப்படின்னு கொடுங்க. இப்போ என்ன ஆகும்னா அந்த PIP அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஏன் நமக்கு இது வருது அப்படின்னு கேட்டால், இது வந்து ஃப்ரெஷ் OS. ஸோ இது எப்படி சொல்கிறதுனா இப்போ தான் புதுசாக டெப்ளாய் பண்ணியிருக்கோம். எதுலேயும் நம்ம டிபெண்டன்சிஸ் ஜாவாஸ் பைத்தன் இந்த மாதிரி எதுவுமே வந்து மோஸ்ட்லி இதில் நம்ம இன்ஸ்டால் பண்ணாமல் தான் வச்சிருக்கோம். சரியா? இன்கேஸ் நீங்கள் உங்கள் எண்டில் பண்ணுறீங்க, பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க, புதுசாக டெப்ளாய் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இல்லைனா இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வராது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணணும், setup.sh கொடுத்த உடனே அதை ரன் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? அது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கும். நம்ம வெயிட் பண்ணாருங்க. ஒரு 2 to 3 minutes இதுவும் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் திருப்பி LS கொடுங்க. தென் இப்போ /setup.sh அப்படின்னு கொடுங்க. இப்போ உங்களுக்கு பாருங்கள் ஃபவுண்ட் பைத்தன், அதுக்கப்புறம் ஃபவுண்ட் பிப்பின் வந்துருச்சு. ஒரு சில ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். லைக் எப்படி சொல்லுவோம்னா, ஒவ்வொரு டைம் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த pip-r install requirement.txt அப்படின்னு ஒரு ஃபைல் நேம் கொடுக்கும் தெரியுங்களா, அது எல்லாமே இந்த setup.shல வந்து வந்துடும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும். ஏன்னா இதில் நிறைய டிபெண்டன்சிஸ் இருக்குது, நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸும் இருக்குது. இது ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதில் 2 to 3 minutes எடுத்தது. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இஷ்யூ வர ஆரம்பிச்சிச்சு. என்னன்னா ஒரு எரர் மெசேஜ் வந்துச்சு. ஸோ எரர் அப்படின்னு சொல்லி JDK 8+ is not available அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ எங்கே இது ஸ்டார்ட் ஆச்சுன்னா இங்கே மைக்ரேட்டிங் டேட்டாபேஸ் வந்துருக்கு தெரியுமா, அதுக்கப்புறம் நமக்கு இந்த எரர் மெசேஜ் வந்துருச்சு. இப்போ JDK அப்படின்னா ஜாவா டெவலப்மெண்ட் கிட். சரிங்களா? ஸோ அது ஏன் வந்திருக்கு அப்படின்னா ஜாவா வந்து உங்களுடைய மொபைல், அதாவது உங்களுடைய லேப்டாப்பில் இன்ஸ்டால் ஆகுற அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ நான் இந்த கமெண்ட்டை என்டர் பண்ணுறேன். ஸோ இது என்ன கமெண்ட் அப்படின்னு கேட்டால், sudo apt get install open JDK. ஸோ எனக்கு ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணுங்கிற மாதிரி நான் கமெண்ட் என்டர் பண்ணுறேன். ஸோ இதை அடுத்து என்டர் பண்ணுங்கள். இது ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம எடுக்கும். இதுவும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு 1 minute ஆச்சு. இதுவும் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கிளியர் கொடுத்துக்கோங்க. அது LS கொடுத்துட்டு இப்போ திருப்பியும் .setup.sh வந்து என்டர் கொடுங்க. இப்போ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வரும். அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ டெலிட்டிங் மைக்ரேட்டிங் டேட்டாபேஸ் தெரியுங்களா. அதுக்கப்புறம் இப்போ என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா
இந்த அப்ளிகேஷன் நீங்கள் இப்போ ரெடி இதை நீங்கள் வந்து இப்போ ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே போக போக வர ஆரம்பிக்கும். சரியா? இப்போ செக்கிங் ஃபார் அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் மொபைல் செக்யூரிட்டி ஃப்ரேம்வொர்க் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்டாட்டிக் அனலைசர், நோ சேஞ்சஸ் டிடெக்டட். ஸோ இது எல்லாமே இப்போ பர்ஃபெக்டாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அப்படியே உங்களுக்கு இதை முடிஞ்சிருச்சு. இப்போ இதுவும் இன்ஸ்டாலே முடிஞ்சிருச்சு. கடைசியாக ரிப்போர்ட் நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும்னா அதுக்கும் ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க. அப்போது APK இன்ஸ்டால் இதுக்கும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு எரர் வராமல் இருக்கிறதுக்கு இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, பேஸ்ட் என்டர் கொடுங்க. அண்ட் அதுவும் இப்போ இன்ஸ்டால் ஆகி முடிச்சிடும். ஸோ இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சது ஒரு 1 to 2 MB அப்படிங்கிறதுனால 3 MB 1 MB சாரி. ஸோ ஒரு சீக்கிரமாக நமக்கு முடிஞ்சிடும், நம்மளுடைய இன்டர்னல் ஸ்பீடுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ இதுவும் இப்போ வெயிட் பண்ணுங்கள். பிகாஸ் இது நம்ம ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு செகண்ட் எடுத்துக்கும் தெரியுங்களா? பிகாஸ் ஒவ்வொரு டிபெண்டன்ஸையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது கண்டிப்பாக வெயிட் பண்ணி ஆகணும். ஈவன் உங்கள் எண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ லோ கான்ஃபிகரேஷன் சிஸ்டம் வச்சுருந்தீங்கன்னா அது ரொம்ப இன்னுமே கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இதுவும் நமக்கு இன்ஸ்டாலே முடிஞ்சிருச்சு. ஸோ கிளியர் பண்ணுங்கள். ஸோ நமக்கு இன்ஸ்டால் கம்ப்ளீட்டட் வந்துருச்சு. கரெக்டாக? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா .run.sh இருக்குது பாருங்கள். ஸோ .run.sh என்டர் பண்ணுங்கள். இப்போது இந்த இடத்துல உங்களுடைய சர்வர் ரன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ இதை நம்ம வந்து ஃபயர்ஃபாக்ஸில் இப்போ ஓப்பன் பண்ணலாம். சரியா? இப்போ உங்களுக்கு அந்த ஒரு பேஜ் வந்திருக்கு பாருங்கள், அப்லோட் அண்ட் அனலைஸ் அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் டைனமிக் அனலைசர் அப்படிங்கிற வந்திருக்கு. இதுதான் இப்போ மொபைல் செக்யூரிட்டி ஃப்ரேம்வொர்க். இப்போ எதை நம்ம அப்லோட் பண்ணணும் கிட்ட ஒரு APK. ஸோ மோஸ்ட்லி நம்ம யூடியூப் சேனல் கமெண்ட்ஸில் நான் பார்த்த வரைக்கும், ஆனால் யூடியூப் வேன்ஸ்னு ஒன்று இருக்குண்ணா, அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது சேஃபானா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதையே நம்ம என்ன பண்ணலாம், இப்போ யூடியூப் வேன்ஸுக்குள்ளே போகலாம். அந்த பேஜுக்கு போயிட்டு அந்த vans.apkவை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை நம்ம இங்கே வந்து ஸ்கேன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ எதுக்காக இந்த யூடியூப் வேன்ஸ் அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் அவங்க வந்து சொல்லியிருந்தது என்னென்னா, இது வந்து நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தாங்க. இப்போ பாருங்கள், manager.apk அப்படின்னு ஒன்று வந்து டவுன்லோட் ஆயிருக்கு. ஸோ எதுக்காக அப்படின்னு பாருங்கள், யூடியூப் வேன்ஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஈஸியர் தென் பிஃபோர் வில் கிவ் யூ சான்ஸ் டு இன்ஸ்டால் அண்ட் அப்டேட் மேனேஜர். ஃபைன். இப்போ நம்ம ஒரு APKவை என்ன பண்ணியிருக்கோம், டவுன்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த manager.apkவை என்ன பண்ணணும், உங்கள் ஆண்ட்ராய்டை இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும். கரெக்டாக? அதே நேரத்தில் இந்த manager.apkவை இங்கே அப்லோடுன்னு கொடுக்குறேன்னா, ஸோ இங்கே போயிட்டு இந்த இடத்துல ஸ்கேன் பண்ணிடுறேன். இப்போ இங்கே அப்லோடுன்னு வருதா, பேரலாக டெர்மினல் ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே நிறைய கமெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஆல்வேஸ் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு டூலில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுறதோ இல்லை வர்ற ரிப்போர்ட்டை வச்சு நீங்கள் வேலை பார்க்குறதோ அப்படிங்கிறதுலாம் இல்லாமல், அது என்ன பண்ணுது, பேக்ரவுண்டில் என்ன ஆப்ரேஷன் நடக்குது, எப்படி வந்து இது வந்து ஸ்கேன் பண்ணுது அப்படிங்கிற எல்லா விஷயமே நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சில எக்ஸ்டென்ஷன்ஸும் சரி, ஒரு சில இன்டெகிரேஷனும் சரி உங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நான் ஒரு APKவை அதில் அப்லோட் பண்ண உடனே இங்கே எனக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடனே கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அன்சிப்பிங் பாருங்கள், ஸ்டார்டிங் அனலைசிஸ் ஆன் manager.apk. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் ஸ்கேன் ஹேஷ், இந்த ஹேஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள் சும்மா. ஏன்னா இப்படி நீங்கள் பண்ணும் பொழுது தான் உங்களுடைய அனாலிசிஸ் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். பாருங்கள், வேன்ஸ்டு மேனேஜருக்கு ஒரு ஹேஷ் வேல்யூ இருக்குது. அந்த ஹேஷ் வேல்யூ தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இன்டர்நெட்டில் வருது. அந்த ஹேஷ் வேல்யூ டெர்மினலும் நமக்கு வருது. அப்புறம் அது அப்படியே அனாலிசிஸ் நடக்குது. manager.apk போகுது, ஜென்ரேட்டிங் ஹேஷஸ், அப்புறம் APK எக்ஸ்ட்ராக்டடு, கெட்டிங் சர்டிஃபிகேட்ஸ், ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்ட், கன்வெர்டட் AXML டு XML, அப்புறம் ஆண்ட்ராய்டு XML. அப்போ இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஸ்டெப்பாக நடக்குதுன்னா ஒவ்வொன்றுமே ஏதோ ஒரு இன்டெகிரேஷன் அதுக்கு இருக்கும். ஏதோ ஒரு ப்ரோக்ராம் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பார்சிங் APK வித் AndroGod அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த AndroGod அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். ஸோ AndroGod அப்படிங்கிறது எதுக்காகன்னு பார்த்தா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். AndroGod is a full Python tool to play with Android files அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ உங்களுக்கு தெரிய வருது. அப்போ AndroGod இதில் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக நம்ம ஒரு Python tool இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்கிறது தெரியுது. அப்புறம் அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ரன்னிங் APK ஐடின்னு இருக்கா. அப்போ APK ஐடினா என்ன அப்படின்னு நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து டூல் யூஸ் பண்ணுறது மேட்டர் கிடையாது. டூல் வந்து யார் வேணாலும் எப்போ வேணாலும் நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதில் என்ன அவங்க இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும். இங்கே பாருங்கள், இந்த APK ஐடி gives you information about how an APK was made. இந்த APK எப்படி ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும். சரிங்களா? அப்படியே இங்கே வாங்க. இப்போ அந்த APK ஐடி முடிஞ்சிருச்சு. இப்போ ட்ராக்கர்ஸு, அதுக்கப்புறம் டீப் கம்பைலிங்லாம் வந்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு maltrail ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ டிடெக்ஷன் ஃபயர்பேஸ் URL, அதுக்கப்புறம் maltrail டேட்டாபேஸ் அவுட்டேட்டட் அப்படின்னா இப்போ இந்த maltrail அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணணும். ஸோ இப்படியே ஒவ்வொன்றா நீங்கள் சர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணும்போது தான் ஒரு டூலில் அவங்க எப்படி எழுதியிருக்காங்கிறதே தெரிய வரும். ஸோ இப்போ இந்த maltrailக்குள்ளே நம்ம போனால் malicious traffic detection system அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே பாருங்கள், கிளியராக கொடுத்துருக்காங்க. malicious traffic detection system utilizing publicly available blacklisted content, malicious and generally suspicious trail.
அப்படின்னா பப்ளிக்காக இருக்கிற அந்த த்ரெட் இன்டெலிஜென்ஸ் நம்ம சொன்னோம் தெரியுங்களா. இப்போ பப்ளிக்காக ஒரு ஐபி அட்ரஸ் வந்து இது தப்பான ஐபி அட்ரஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா அந்த ரிசல்ட்ஸும் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபெச் பண்ணி உள்ளே கொண்டு வந்து இந்த ஏபிக்கு அந்த ஐபிக்கு போதான்னு செக் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் ஒரு ஏபிகே என்ன பண்ணியிருக்காங்க, இது ஏகப்பட்டதாக இன்டெகிரேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது அனாலிசிஸ் முடிஞ்சிருச்சு. அப்படியே இங்கே போயிட்டு நம்ம ஸ்டாட்டிக் அனாலிசிஸ்க்குள்ளே போனால் இந்த ஒரு ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு கரெக்டாக. இப்போ இங்கே இந்த ஃபைல் இன்ஃபர்மேஷன் மேனேஜர் டாட் ஐபிகே அப்படிங்கிறது தெரியுது, ஆப் நேம் வந்து வேன்ஸ்டு மேனேஜர்னு தெரியுது, எஸ்டிகே 31 ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது, ஹேஷ் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, செக்யூரிட்டி ஸ்கோர்ஸ் 100க்கு 55 கொடுத்துருக்காங்க. அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ இது என்ன ஆக்டிவிட்டீஸ்னு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒவ்வொன்றும் இந்த ஸ்க்ரீன் ஆக்டிவிட்டி, வெல்கம் ஆக்டிவிட்டி, மெயின் ஆக்டிவிட்டி. அப்படின்னா உங்களுடைய நீங்கள் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது ஸ்க்ரீன் வரும் தெரியும், அதுதான் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க, ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன். அப்புறம் வெல்கம், ஹலோ எப்படி இருக்கு, ஹலோ ஹவ் ஆர் யூ, ப்ளீஸ் சைன் அப் ஒன்று கேட்குதுமா, அது வெல்கம். மெயின் ஆக்டிவிட்டி அப்படின்னா சைன் அப் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் போகும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு மெயின் ஆக்டிவிட்டி. ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் சரியா. இப்படி தான் இன்ஃபர்மேஷன் இந்த ஃபைலை ஜெனரேட் பண்ணுறாங்க இந்த அப்ளிகேஷனை. அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு உங்களுக்கு பாரு, இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க என்ன பெர்மிஷன்ஸ் எல்லாம் எனேபிள் இருக்குது அப்படிங்கும்போது டேஞ்சரஸ்னு இருக்கிறத நம்ம செக் பண்ணோம். ரிக்வஸ்ட் இன்ஸ்டால் பேக்கேஜஸ் அப்படின்னா allows an application to request installing packages. அப்போது நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா இது வெளியே இருந்து இன்னொரு ஒரு சில பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இட் மேபி என்ன சொல்கிறது, இது வந்து டேஞ்சரஸ்னு கொடுத்துருக்காங்க. பட் இது அஃபிஷியலாக டிபெண்டன்சிஸ் கூட இருக்கலாம். அது நம்ம கிராஸ் ரிசர்ச் அடுத்தடுத்து அனாலிசிஸ் பண்ணும்போது தான் தெரிய வரும் சரியா. அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா இதில் ஃபைலில் எப்படிலாம் இருக்குது, என்ன ஃபைல் இருக்குது, என்ன எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இந்த API.vansap.com ஒரு ஏபிஐக்கு போது இன்டென்ட் ஆக்சஸ் பண்ணுது. அப்புறம் பாருங்கள் அப்ளிகேஷன் வல்னரபிள் டு ஜானஸ் வல்னரபிலிட்டி அப்படின்னா அப்போ அது ஜானஸ் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும் கரெக்டாக. ஸோ அதை நம்ம கொஞ்சம் சர்ச் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் சர்ச் பண்ணி இன்ஃபர்மேஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே டூல்லே கொடுத்துறாது சரியா. இப்போது இங்கே பாருங்கள் ஜானஸ் அப்படிங்கிறது 2017 ஒன்று வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இருங்க. ஸோ a serious vulnerability in Android allows attackers to inject a text file into an APK without affecting the signatures. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே திருப்பி நமக்கு என்ன இந்த MobSF வந்திருக்கு, அது மூலமாக ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்கள். ஹை ஒன்று இருக்குது, வார்னிங் ஒன்று இருக்குது, இன்ஃபோ ஒன்று இருக்குது. அப்போ ஹை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தா இஸ் நாட் ப்ரொடெக்டட். ஸோ இது வந்து எக்ஸ்போர்ட்டட் ட்ரூ இருக்குது அப்படின்னு இருக்கும். பிகாஸ் இதில் ஒரு சில ஹை ஒரு சில டேஞ்சர்ஸ்லாம் இருக்குது தெரியுமா, அது வந்து டிஃபால்ட்டாகவே டேஞ்சர்ஸ் தான் இருக்கும். ஈவன் லெஜிட்டிமேட்டடான அப்ளிகேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டாங்க, இன்றைக்கி ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எந்த ஒரு ஈவன் தான் ஒரு குளோபலி யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டாலுமே ஹை மீடியம் டேஞ்சர்ஸ் தான் இருக்கும். பட் அது வந்து அப்போ அது வல்னரபிலிட்டியான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. அதை நம்ம வந்து செக் பண்ணி இது உண்மையாகவே எதுக்கு ஹை கொடுத்துருக்காங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கணும். அப்படி தான் வந்து ரியல் டைமில் நடக்கும். அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணும்பொழுது இங்கே உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து SQL டேட்டாபேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கிற இன்ஃபர்மேஷன் வருது. அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணும்போது லாக் இன்ஃபர்மேஷன், சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்து நெவர் லாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இந்த அப்ளிகேஷன் இந்த MobSF அப்படிங்கிறது இதை கிளிக் பண்ணுறேன். இங்கே ரீசன்ட் ஸ்கேன்ஸ்குள்ளே நான் போகும்பொழுது எனக்கு இந்த வேன்ஸ் மேனேஜருக்கு இந்த MobSF ஸ்கோர் கார்டை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்பொழுது எனக்கு ஒரு ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கோரை தான் ஒரு ஆர்கனைசேஷன் லெவலில், என்டர்பிரைஸ் லெவலில் என்ன பண்ணுவாங்க, இதை ஃபஸ்ட்டு ஒரு ரிப்போர்ட்டாக வச்சுப்பாங்க. இனிஷியல் ஸ்டேஜில் சொல்கிறேன், இது இனிஷியல் மட்டும்தான். ஸோ ஒரு 10%னா இது ஒரு 2% நீங்கள் எடுத்துக்கோங்க. இனிஷியல் ஸ்டேஜை வச்சு இப்போ நம்ம சொன்னோம் தெரியுங்களா, அடுத்தடுத்து இந்த ஆக்டிவிட்டி ஜேனஸ் இருக்குன்னா அப்போ ஜேனஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் இங்கே வல்னரபிள் வெர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த வல்னரபிள் வெர்ஷன்ஸ்க்கு ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் இருக்கான்னு இன்டர்நெட்லேருந்து எடுத்து திருப்பி அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்புறம் இங்கே ப்ரொடெக்டட் பெர்மிஷன்ஸ் இருக்குது தெரியுமா, அப்போ இந்த பெர்மிஷனை உண்மையாகவே எதுக்கு அவங்க வச்சுருக்காங்க, இது கண்டிப்பாக இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் என்ன பண்ணணும், கிராஸ் செக் பண்ணி இதை அனாலிசிஸ் பண்ணி இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணுவோம், மேனுவலாக டெஸ்ட் பண்ணுவோம். அதை தான் அந்த டைனமிக்குள்ளே நம்ம கொண்டு வரும் சரியா. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு ஸ்டாட்டிக் அனாலிசிஸ் மட்டும்தான். இப்போ உங்களுக்கு கிளியராக தெரிய வந்திருக்கும் ஒரு APK ஃபைல் இன்கேஸ் நீங்கள் உங்கள் சைடு இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்படி ஸ்கேன் பண்ணணும், எப்படி ரிசல்ட்ஸ் வரும், என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், எந்த மாதிரியான டெஸ்டிங் ஒரு என்டர்பிரைஸ் லெவலில் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா இப்போ வந்திருக்கும். இப்போ நீங்கள் உங்களுக்கு இதை பார்த்தோன்னா இந்த ஐடியா வந்ததுக்கப்புறம் ஓகே நான் இதை ஸ்டாட்டிக்னு சொல்லிட்டீங்க. இப்போ இன்கேஸ் டைனமிக் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பிகாஸ் டைனமிக்கை பொறுத்த வரைக்கும் எமுலேட்டர்ஸ் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும், ஒரு சில இன்டெகிரேஷன்ஸை நீங்கள் வைக்கணும். அப்படி வச்சா தான் உங்களால் அதை பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம சேனலில் 60 to 70% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டைனமிக் அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை பற்றி ஒரு டீமும் நம்ம சேனலில் போடலாம். இப்போ உங்களுக்கு இந்த வேன்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணலாமா வேண்டாம் அப்படின்னு கேட்டால் 100% தேர்ட் பார்ட்டி APKs அப்படிங்கிறது இன்ஸ்டால் பண்ணவே பண்ணாதீங்க. அப்போ தான் உங்கள் சைடு நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக இருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் சைபர்வாட்ச் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.